ப்ராப்பர்ட்டி வாங்கும்பொழுது என்னெல்லாம் கவனித்து பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் ஒன் மோர் அதில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்றைக்கி ரியாலிட்டி டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிறோம். இப்போ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம் இல்லையா, ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம், ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ ஒரு வில்லாவோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஃபேஸிங் பார்க்குறோம், சைஸ் பார்க்குறோம், அம்யூனிட்டிஸ் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து விட்றோம். எங்கே கோட்டை விட்றோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் என்னெல்லாம் வரும், ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் எந்த பில்டர்கிட்ட போனீங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பார்க்க வேண்டிய விஷயம் ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்னா உங்களுக்கு என்ன மாதிரி சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன பிராண்ட் சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஸ்டீல் யூஸ் பண்ணுறாங்க, இந்தியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு என்ன மாதிரி குவாலிட்டி அப்படின்னு பேசும்பொழுது இந்த குவாலிட்டி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கணும்னா 20 டைம்ஸ் ரெக்குவயர்மெண்ட்டை விட மேலே இருக்கணும். அதாவது இப்போ ஒரு காங்கிரீட்னு எடுத்துப்போமே, ஒரு காங்கிரீட்டோட கிரேட் இருக்குது. அப்போ அந்த காங்கிரீட்டோட கிரேட் வந்து என்ன ரெக்வயர்டு ஒன்று இருக்கோ அதை விட 20 டைம்ஸ் ஹையராக இருக்கணும். சரிங்களா? இந்த குவாலிட்டி நான் சொல்ல வருது. சிமெண்ட்டாக இருக்கலாம், வுட்டாக இருக்கலாம், வாட் எவர் ஃபிட்டிங்ஸாக இருக்கலாம், டைலாக இருக்கலாம், வாட் எவர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20 டைம்ஸ் ஹையராக இருக்கணும் அப்படின்றத ரெக்கமெண்டேஷனு. எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினாலும் இதோட ஆர்கிடெக்சர் யார், இதோட இன்ஜினியர் யார், ஸோ வாட் இஸ் தேர் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் இஸ் தேர் பேக்ரவுண்டு, ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அந்த கண்டிப்பாக அந்த டெவலப்பரை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அவருடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் என்ன ப்ராடக்ட்லாம் கொடுத்துருக்காரு, என்ன டெலிவரி பண்ணியிருக்காரு, அந்த ப்ராடக்ட்டில் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிற ஏரியா தான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஏரியா. என்னென்னா நம்ம வந்து நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் பார்த்து நம்ம ஏமாந்துருவோம். ரொம்ப நிறைய டெக்கரேஷன் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டியில் நம்ம வந்து நிறைய ஏமாந்துருவோம். பட் எங்கெங்கெல்லாம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின் டோர் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு அப்புறம் அது கண்டினியூ ஆகுமா, நமக்கு வருமா, லைஃப் கொடுக்குமானா சத்தியமாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்களில் நான் பார்த்துட்ருக்கேன். ஈவன் நம்ம சொந்தமாக வீடு கட்டுறோம்னு வச்சுப்போமே, மெயின் டோருக்கே ஒரு 1-2 லட்ச ரூபா வரலாம் செலவு பண்ணுவோம். நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், வில்லேஜில் நம்ம வந்து கிராமங்கள்லாம் வீடுகள் கட்டும்பொழுது, ஓனாக கட்டும்பொழுது சொல்லுவாங்க வாசக்காலுக்கே வந்து 1 லட்ச ரூபா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வாசக்கால் அவ்வளோ திக்னஸாக போடுவோம். அந்த வாசக்கால் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக புல் பண்ணி தள்ளவோ இடிக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ வெயிட் இருக்கும். அந்த வாசக்கால் வந்து 5-6 பேர் தூக்கி நிறுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாலாம் வந்து அதை வந்து இது பண்ணி உடச்சி எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஹெவியாக பண்ணுவாங்க. டோருமே ராவுட்டில் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து செய்வாங்க. 1 மாதம் வரலையும் கூட வாசக்கால் டோரையும் செய்வாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து அதில் முன்னாடி இருந்தது. இப்போ நமக்கு வந்து மாடர்ன் ஆனதுனால, மாடர்ன் கல்ச்சர் ஆனதுனால, இன்றைக்கி வந்து எல்லாமே ஃபேன்சி ஐட்டமாக மாறினதுனால ரொம்ப தின்னாக போட்டுடுறாங்க, லைட்டாக போட்டுடுறாங்க, ரொம்ப அழகாக காமிக்கிறாங்க. பட் ஆனால் லைஃப் வருமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக டோரு, அதேமாதிரி உள்ளே வரக்கூடிய ஃப்ரேம்ஸு, டோரு, இதெல்லாமே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி டீ கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக இன்றைக்கி நிறையா டீ குட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 4-5 வெரைட்டி வந்தாச்சு. ஸோ அதனால் லீஸ்ட் வெரைட்டி என்னவோ அதை போடுறாங்க. லீஸ்ட் வெரைட்டினா ரொம்ப சிம்பிளுங்க, அது ஒன்றும் கிடையாதுங்க. அந்த மரத்தோட இயர் வந்து கம்மியாக இருக்குங்க. அதாவது டீ குட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷமாவது குறைஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த மரம் வந்து வைரமான மரமாக இருக்கும். அந்த மரத்தை கொண்டு வந்து நமக்கு வந்து வுட்டில் வந்து ஒரு ஃப்ரேம் செஞ்சு வாசக்காலோ ஜன்னலோ கதவோ பண்ணுவாங்கன்னா அது வந்து நமக்கு நல்ல வாரண்ட்டி கொடுக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40-50 வருஷம் நமக்கு லைஃப் கொடுக்கும். ஆனால் அதுவே 15 வருஷம் 20 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை கொண்டு வந்து, அந்த மரம் சைஸாக தான் இருக்கும், அதை சைஸ் பண்ணி அறுத்து வாசக்கால் ஜன்னல் நம்ம செஞ்சு கொடுப்பாங்கன்னா ஈஸியாக பூச்சி குத்தும். நீங்கள் வீடு கட்டி போயிடுவீங்க ஆசையாக. 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து மொத்தமாக செல்லரிச்சு காணாமல் போயிடும். அப்போ நீங்கள் திருப்பி புதுசாக ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதனால நம்ம கண்டிப்பாக இந்த வாசக்கால், ஜன்னல், கதவு இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும். சார் இன்றைக்கி தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைபரில் கொடுக்குறாங்களே விண்டோஸ் எல்லாமே. எஸ், அதில் கூட பிராண்ட் பாருங்கள், என்ன பிராண்ட் சுப்பீரியர் பிராண்ட், என்ன பிராண்ட் நல்ல பிராண்ட். ஸோ அன்பிரேக்கபிள் ஃபைபர்ஸ் இன்றைக்கி நிறைய வருது, அதில் தான் விண்டோஸ் பண்ணுறாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அது ஒரு பிஸ்னஸ் ஆனதுனால இன்றைக்கி யாரோ அந்த மாதிரி ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து லைட் வெயிட்டு, இது மாதிரி லைட்டான ஐட்டம்லாம் அன்பிராண்டட் ப்ராடக்ட் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிள். அப்போ நம்ம வாங்கக்கூடிய டெவலப்பர் அதை போட்டிருக்காரா, என்ன போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். விண்டோ
அகைன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோஸ்லாம் வருதுன்னா அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதேமாதிரி கிளாஸஸ்ஸு, ஸோ நிறைய கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோவில் நிறைய கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது நல்லா டஃபன் கிளாஸ், பெரிய திக் கிளாஸ், டஃபன் கிளாஸ் பிராண்டட் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிபி ஃபிட்டிங்ஸ், ஸோ உங்களுடைய சானிடரி ஃபிட்டிங்ஸு, ஸோ அதெல்லாம் என்ன பிராண்டு, என்ன சொன்னதை பண்ணுறாங்களா, ஸோ என்ன பிராண்ட் போட்டிருக்காங்க, என்ன கொடுக்குறாங்க, ஸோ நமக்கு வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்டில் போட்டு தராங்களா, ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கணுங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்கும்பொழுது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம், நம்ம வந்து இதெல்லாம் பார்க்க தவறுறோம் அப்படின்றத அவங்க நான் சொல்கிறேன். அதுமாதிரி டைலு, ஸோ டைல் வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக என்ன வேணால் டைலெலாம் போடலாம், பட் ஐ எம் சேயிங் பிராண்டட் ப்ராடக்ட் போடுறாங்களான்னு பாருங்கள். ஒரு நல்ல டைல் பிராண்டட் ப்ராடக்ட் போடுறாங்களான்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களை இன்சிஸ்ட் பண்ணணும், எனக்கு இப்படி போட்டு கொடுங்க, நம்ம கேட்கணும். ஸோ அப்போ டைலாக இருக்கலாம், ஈவன் உங்களுடைய பெயிண்ட்டாக இருக்கலாம், என்ன மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறைய காம்படிஷனல் பெயிண்ட், அன்பிராண்டட் பெயிண்டில் அவைலபிள். ஸோ நான் ஏன் பிராண்டட் சொல்கிறேன்னா இதில் சம் செட் ஆஃப் ரிசர்ச் அவைலபிள். உங்களுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி இது வந்து இவ்வளோ நாளைக்கு தாங்கும், இவ்வளோ வருஷத்துக்கு இது வரும், இவ்வளோ வருஷத்துக்கு இது வாரண்டி கொடுக்க முடியும், இவ்வளோ வருஷத்துக்கு இது வேலிடிட்டி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் எல்லாத்துலேயுமே உண்டு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போய் பார்த்து வாங்கும்பொழுது இது எல்லாத்தையும் நம்ம வெரிஃபை பண்ணணும், இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் வச்சுருப்பாங்க, நிறைய ப்ராடக்ட் கம்பெனிஸ் நல்லாவே பண்ணுறாங்க, நிறைய பில்டர்ஸ் நல்லாவே பண்ணுறாங்க. அப்போ நம்ம அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் வரக்கூடிய ஃபிட்டிங்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு மேபி கிரானைட் டாப்பு, உங்களுக்கு கிச்சனில் போடக்கூடிய கிரானைட் டாப்பாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படிலாம் இருக்குது, என்ன மாதிரி போடுறாங்க, என்ன மாதிரி மெட்டீரியல்ஸு, எவ்வளோ திக்னஸ் இருக்குது. ஈவன் நான் இப்படி கூட சொல்லுவேன், உங்களுக்கு நீங்கள் போடக்கூடிய உங்களுடைய காங்கிரீட் ஸ்லாப் இல்லையா, உங்களுடைய வீட்டுக்குடைய வரக்கூடிய ஸ்லாப் அது என்ன சைஸ் போடுறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் வந்து 5 அல்லது 6 இன்ச் போடுவாங்க. இதுதான் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறது மார்க்கெட்டில். பட் நம்மளது எவ்வளோ போடுறாங்க, அது குறைச்சா கூட நமக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் எவ்வளோ போடுறாங்கன்னு செக் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் பீம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆர்கிடெக்ட் டிசைன்ஸ் உங்களால் முடியும், உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அங்கே ஆர்கிடெக்ட் டிசைனுடைய ட்ராயிங் வச்சுருப்பாங்க, வாங்கி பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அதுபடி தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து வெரிஃபை பண்ண வேண்டிய ஏரியாஸ், இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ண வேண்டிய ஏரியாஸ். சுவிச்சஸ்லாம் வருது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் நிறைய டூப்ளிகேட்ஸ் அவைலபிள். பிரச்சனை என்னன்னு தெரியுங்கன்னா, நீங்கள் வீடு வாங்கி போய் 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு அது பிரச்சனை கொடுத்துரும், திருப்பி நீங்கள் எல்லாமே புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஹியூஜ் காஸ்ட்டும் ஆகும். ஒரு வீடு கட்டி இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் போட்டு வந்தால் 25 வருஷம் 30 வருஷத்துக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரணும். வராதுன்னு சொல்லலை, லாங் லாஸ்டிங்காக நமக்கு வந்து ஆயுசுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிச்சஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு நான் சொல்லலை. மேபி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பைப்ஸ் கன்சல்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பைப்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. ஈவன் வாட்டர் பைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம கீசர் வைக்கக்கூடிய ஹீட் ஆகக்கூடிய தண்ணி வரக்கூடிய பைப்ஸ் இருக்கும். அப்போ அதுக்கெலாம் வேறு குவாலிட்டி போடுவாங்க. ஸோ அப்போ அதெல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன போடுறீங்க. ஸோ அகைன் உங்களுடைய வயர்ஸ் நீங்கள் வந்து கன்சல்ட் ஆகி வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் வயர்ஸ், ஸோ அதெல்லாம் என்ன மாதிரி பிராண்ட்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து மட்டமான குவாலிட்டி போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்ட் ஆகும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷரில் நீங்கள் வந்து ஒரு என்ன வீட்டில் ஒரு 4 ஏசி போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு லோடு ஹெவியாக இழுக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லோடு ஹெவியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று டேமேஜ் ஆகும். அப்போ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் வீடு வாங்க போகும்போது கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ இது இன்றைக்கி ரியாலிட்டி நம்ம பேசுகிற விஷயம். ஸோ கண்டிப்பாக கவனிச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர், சைனிங் ஃப்ரம் ஹோம்ஸ்.